சதீஷும் ரோட்ல. நீங்க மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் செம்ம. ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள், ஓண ஆசமஷங்கள். அது எப்படிடா? ஓணம் ஆசமஷங்கள். சதீஷ் தான் வந்து ஆக்சுவலி நான் என்னோட ஓல்டு ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். ஆனால் சதீஷ் தான் ஓணம் வைப்ல இருக்காங்க. நாங்களுக்கு அணிக்கவா என்ன மேட்ருன்னு. மகா வந்து ஆஸ் யூஷுவல் அவளோட பச்சை. நாங்கள் அவளுக்கு பேர் என்ன தெரியுமா வச்சிருக்கோம்? பச்சை. நீ அவளை கூப்பிடணுன்னா பச்சை இங்கே வா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். சதீஷோட வேட்டியை உங்ககிட்ட காணிக்கணும். இங்கே பாருங்க, ஓணம் வைப்ல இருக்கு. ஓணம் வைப்ல இருக்காங்க பாருங்க. கதகளி ஆடுங்க சதீஷ். தாத்தைகிட தீத்தைகிட தத்தைகிட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் குயிக் அப்டேட், நம்மளோட ஹெல்த் மிக்ஸும் வந்து ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாகி வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் வேணும்னா திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைம் ஆர்டர் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ நாங்கள் வந்து சராச்சி வீட்டுக்கு போக போகிறோம். ரெடியா? பச்சை போகுமா? பச்சை பச்சை பச்சை. நான் போயிட்டுட்டோம். பாய் பாய் பாய். சியா சியா. இந்த பாய் போகலாமா? சதீஷும் ரோட்டில் ரேஸ் வச்சு வந்தோம். கடைசி வின் பண்ணது நான் தான். பச்சை மித்து யார் உன் வளையல் யார்கிட்ட இருக்குமாக்கா? பெரியப்பாட்ட இருக்கு. எடுத்துக்கோ எடுத்துக்கோ. வளையல் இங்க. சொல்லு சரி. நான் போட்டா? நான் பெரியப்பா கூட போட்டா? மஹிகானி சரி, நான் வண்டியில போறேன். பெரியப்பா கூட நான் போட்டா? நோவா? நான் போறேன் பெரியப்பா கூட போறேன். போட்டா? நோ. ஏன் உன் கூட இருக்கணுமா? பெரியப்பா கிளம்பியாச்சு. மித்து பெரியப்பா கிளம்பியாச்சு. எங்கம்மா போனா? பெரியப்பா எங்க போனா? பாய் போனாலா? நொன்னே வந்தாச்சு. நொன்னே ரோமியோ சே மீ ஜிங்கிடி ஜிக்கிடி ஜி. என்ன வாங்கிட்டு வந்த? வாவ், பெரியப்பாக்கு ஐஸ்கிரீம். எனக்கு 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 தான். ஓணம் ஸ்பெஷல் எந்தா எந்தா அம்மே? பாயசமோ? பாயசமோ? பின்னே 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 എന്താ? പിന്നെ ഇത് എന്താ? പ്രഷർ കുക്കറിൽ പരിപ്പ് പോതും അമ്മേ. ഞാൻ കളിക്കില്ല. ഞാൻ കളിക്കാൻ മാട്ടേன். പിള്ളേർ കളിക്കും. நான் வாரேன். ஐஸ்கிரீமா வாங்கி எனக்கு ஐஸ்கிரீமை தான். நீ ஃப்ரீசர்ல வை. பெரியமா பத்திரமா பாத்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல ஃப்ரிட்ஜில் வச்சா உருகிரும். மேலே வைக்கணும். பெரியமா வைக்க. பெரியமா நீ இப்போ சாப்பிடலையா? சரி, அப்போ பெரியமா பத்திரமா பார்த்துக்கிறேன். பெரியமா பத்திரமா பார்த்துக்கிறேன். என்ன விஷயம்? அது என்னது மாறா? பிரைஸா? என்ன பிரைஸ் மாறா? என்ன பிரைஸ் வாங்கியிருக்க மாறா? என்னடா பிரைஸ்? குடு பாப்போம். வா குடு 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 சர்டிபிகேட் குடு. பெரியமா பார்க்கட்டும். வாவ். அம்மா ஒரு பாய் ஒரு கேர்ள் கரெக்ட் ஜெயிச்சியா? வாவ் சூப்பர் மாறா. ட்ரீட் தான் மாறா. எல்லாம் பிரைஸ். எனக்கு ஒரு சாக்லேட். இதான் பிரைஸா உனக்கு? பாக்ஸ்ல சாக்லேட் இருந்து, பிஸ்கட் இருந்து. பிஸ்கட்லாம் தந்தாங்களா? ஜூஸ் இருந்து. ஜூஸ் இருந்து. அத நான் அங்கச்சே குடிச்சேன்.
அடியா அது ஆட்டிபடமைக்கு பிடிக்கும் Black கலர். அது எனக்கு பிடிக்குமா? அது ஆப்பிள் ஜூஸ். எனக்கு பிடிக்குமா? அம்மா அம்மா சாக்லேட் ரெட் கலர். சராச்சி தண்டா வாங்கி கொடுத்தா உனக்கு மாறனுக்கு எல்லாத்துக்கும். நீங்க மேடம் என்ன ஃபங்க்ஷன்? நல்ல ஜாலி தான். ஓணக்கோடியா? பெருமைக்கு தாமாரா? பெருமைக்கு தருவியா? பேபி சொல்லு. பேபி சொல்லு. சொல்ல மாட்டியா? சூப்பர். பேபியே சொல்லு. என்ன பண்ணலாம்? ஃபிஷ் பண்ணலாமா? ஃபிஷ் பண்ணலாமா? என்ன ஃபிஷ் பண்ணலாம்? இந்த மித்து வாயில வைக்காத, அத வாயில வைக்காத. Remember when you used to draw animals? வெண்ணெய். What's better than a phone with a great camera? A phone with a great camera that also coaches you to take great photos. With Camera Coach 1 Pixel 10, let your phone's AI guide you to take brilliant photos. ஓகே, அம்மா என்ன பண்ணுங்க? நான் இன்னைக்கு வந்து சும்மா பூசணிக்காய் வாழைக்காய் போட்டு கூட்டு கறி. சரி, அது கொஞ்சம் வித்தியாசமாட்டு வைக்க போறேன். ஆ, இன்னைக்கு என்ன வைக்கணும்? வாழைக்காவும் ஏத்த வாழைக்காய் போட்டால் நல்லா இருக்கும். இல்லைன்னா பேய வாழைக்காவும் நல்ல பூசணி. சரி, தோலோடு விளைஞ்ச பூசணி. அது மெயின் இல்ல. போட்டு மஞ்சள் பொடி, ஆ, அதுக்கப்புறம் நல்ல மிளகு பொடி ஆ, அதுல போடணும். ஓகே, வேகும்போது ஒரு சரி. அம்மா இப்ப பண்றது வந்து பூசணிக்காய் வாழைக்காய் கூட்டு. ஆமா, நல்ல மிளகு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு பொடி. வாழைக்காவையும் தோலோடி கட் பண்ணியிருக்கா, பூசணிக்காவும் தோலோடி. இதுல பெரும்பயிர் இருந்தா போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, பெப்பர். ஆமா, இவ்வளவும் போட்டு நல்லா வேக வைக்கணும். சரி, அதுதான் இது வெந்தோடனே தான் அடுத்த ஸ்டெப். அடுத்த ஸ்டெப். ஆமா, இதுல பாதி வெந்தோடனே இந்த பருப்பை போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இதா இருக்கு கடலை நம்ம. ஆமா, ஒரு இதா. அப்ப இப்பவே போட்டுரு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் ஓகே, இப்பவே போட்டுட்டேன். ஆமா, இப்பவே போட்டுரு. கடலை பருப்பு அதுல போட்டுக்கலாம். ஆக்சுவலா இது காயில்ல வைக்க கூடியது தானே. ஆமா, அதுல வந்து பெரும்பயிரும் போடுவாங்க, கடலை பருப்பும் போடுவாங்க, ரெண்டுமே போடுவாங்க. கரண்ட் போயிட்டு. ஆமா, நமக்கு போயிட்டு. ஆக்சுவலி இதுல வந்து பெரும்பயிறு இல்ல, பெரும்பயிறுனா என்னன்னு பாத்தீங்கன்னா காராமணின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் கோயில்ல எல்லாம் போட்டு வைப்பாங்க. பட் அதுக்கு பதில் கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம். இன்னைக்கு அம்மாட்ட பெரும்பயிறு இல்லாததுனால அம்மா கடலைப்பருப்பு, அதாவது இது வந்து குக்கர்ல வந்து வச்சிருக்கா, ஒரு 2-3 விசில் வச்சிருக்கா. ஆனாலும் கொஞ்சம் முழிச்சிட்டு தான் இருக்கு பாத்தீங்களா பருப்பு குழையல. அதனால அதையும் இது கூடயே போட்டு வேக வைக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கூட்டுக்கறி இங்கே வேகிறதுக்கு இடையில அவ்வளவு டிஷ்ஷையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம பருப்பு, பூசணிக்காய், வாழைக்காய் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதுக்கு அரப்பு என்னலாம்? தேங்காய். சரி, கொஞ்சம் தான் தேங்காய் போடணும், அப்புறம் வறுத்து கொஞ்சம் போடணும். ஓகே, கொஞ்சம் தேங்காய். இது வந்து இந்த தேங்காய் அரப்புக்கு போடணும். அப்படியா? வரமிளகா போடக்கூடாதா? ஓ, ஏன் அப்படி? ஓ, சரி சரி, பார்த்தீங்களா ரூல்ஸ். இப்போ என்ன போடுங்க? தேங்காய், ஜீரகம், நம்ம இங்கேயே நின்றுவோம். இவ்வளோதானா? தேங்காய், ஜீரகம், பெப்பர். தேங்காய், ஜீரகம், பெப்பர். பெப்பர் பெப்பரில் உள்ள எரிப்பு தான். ஓகே, மிளகா பொடி தேவையில்லை. கொஞ்சம் போடணும். மிளகா பொடியா? கொஞ்சம், ரொம்ப வேண்டாம். கூட்டுக்கறிக்கு மெயின் காரம் பெப்பர்லேருந்து தான் வரணும். கலருக்கு மட்டும்தான் சில்லி பவுடர் கொஞ்சம். ஸோ அம்மா வந்து அங்கே அரப்பு அரைச்சிட்டு இருக்கா. இங்கே இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுல்ல. இதில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து எதுக்குன்னா மெயினாக கலருக்கு மட்டும்தான். ஸோ நம்மளோட பருப்பு பாருங்கள், குழஞ்சும் போகலை, வேகாமையும் இல்லை, நல்ல பக்குவமாக வெந்திருக்கு. ஸோ சில்லி பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. நம்ம அரப்பு ரெடியா? தேங்காய், ஜீரகம், நல்ல மிளகு. நைஸாவா? இல்லை இல்லை, கொரகொரப்பா? ரொம்ப திரியாட்டு இல்லாமல் கொரகொரப்பாட்டு ஆட் பண்ணிடலாம்ல. ஆமாம்.
ஆட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எங்கே போகிறாங்க. ஓகே, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, நைஸாகவும் இருக்கக்கூடாது, குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, அதை குறைச்சி வை, பிடிச்சிரும் அது வை. இங்கே வந்து புடலங்காவும் பூசணிக்காவும் வச்சு வேக வச்சுருக்கோம், வெங்காயமும் போட்டு துவரனுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நாகர்கோயில் ரெசிபீஸ் வந்து பாதி தேங்காய் பேஸ் பண்ணது தான். கொஞ்சம் மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றணும். மிக்சி கழுவுதில் கெட்டிக்காரின்னு எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துக்கே தெரியும். அம்மா மிக்சி கழுவி தண்ணி ஊற்றுனான்னா அந்த மிக்சியை நம்ம கழுவியே வைக்காண்டாம், அந்தளவுக்கு க்ளீன் ஆயிரும். இதில் பெரும்பயிறு போடணும், பெரும்பயிறு இருந்தால் நல்லா இருக்கும். இல்லை இல்லை, சரி, இது கலந்து வரட்டும். இதெல்லாம் கொதிச்சு வரும்போது உங்களுக்கு நல்ல திக்காயிரும். இதுதான் எங்கள் ஊர் கோயிலில் தரக்கூடிய கூட்டுக்கறி. ஆனால் பெரும்பயிறு போடுவாங்க. இந்த கூட்டுக்கு கூட கஞ்சி, சுடுகஞ்சி வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். நல்லாக்கா? சர்க்கரை கொஞ்சம் சர்க்கரை போட்டு. ஓ சரி சரி, வெல்லமும் ஒரு ஸ்பூனு, பேலன்ஸ். இது போடாதனால ஒரு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு பார்க்க. டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. சோறு கூட வச்சு அப்படி. இது வந்து நீங்கள் கஞ்சி ஒன்றுமே தேவையில்லை, இந்த ஒரு கூட்டு வச்சுட்டு நல்ல வெள்ளை சோறு கஞ்சி இருக்குல்ல, அது வச்சு இது வச்சு சாப்பிட்டா போதும். அணைச்சிடவாமா அடுப்ப? அணைச்சிடவா இதுக்கு? இனி தாளிப்பு கொட்டிடலாம். நண்டு இருக்கு தெரியுமா? இந்த நண்டு இங்கே என்ன பண்ணுங்க நீ? பெருமைக்கு காலிக்கிட்ட வந்து என்ன பண்ணுங்க? ஆமா, என்ன பண்ணுங்க நீ? கைங்க எங்க வந்து இருக்கா பாருங்களேன். நான் இங்க நின்றுட்டு இருக்கேன், எனக்கு காலிக்கிட்ட பூனைக்குட்டி போல வந்திருக்கா, பூனைக்குட்டி போல. வா இங்க வா, அக்கா கிட்ட போ, ஓடியா. கம்மான் 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 கம்மான். மகாக்கா கிட்ட போ, ஓடிடு. மகாக்கா எங்க? தாளிப்பு வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/2 கப்பு தேங்காவை ட்ரையாக வறுத்து, நல்ல ட்ரையான செவக்க வறுத்து, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் செவக்க வறுத்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து இந்த கூட்டுக்கறியோட அடோர்மெண்ட். இதுதான் இந்த ஃபினிஷிங் டச்சஸ் தான் சிலதுக்கெல்லாம் டேஸ்ட் கொடுக்கும்ல, அது மாதிரி பாருங்க. சூப்பராக பூசணிக்காய் வாழைக்காய் கூட்டு ரெடி. யம்மி. இது நம்ம கஞ்சி, கஞ்சி இருந்தா போதும், ஒரு பவுல் நிறைய கஞ்சி குடிக்கலாம். இருக்குல்ல சோறு, சூப்பரா இருக்கு. என்னோட ஃபேவரட், என்னோடதை காட்டியும் சதீஷுக்கு இது அவ்வளோ பிடிக்கும். வருவான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்ச் என்னெல்லாம் அம்மா வச்சிருக்கான்னு பார்ப்போமா? ரசம், இது சீனரிக்காய் பொரியல். சீனரிக்காய் தானே? பீன்ஸ். இது வந்து புடலங்காய் துவரை, இது வந்து பொங்கல், இது நீ பண்ணியா? கோயில். பருப்பு, கூட்டுக்கறி, பாயசம், நெய், மிளகா பச்சடி, ரைஸ் இன்னும் இருக்கு கொஞ்சம். ஓகே, அவ்வளோதான். இதான் இன்னைக்கு லஞ்ச். வி ஹேவ் அந்த சம்பளத்தில் பப்படம். யம்மி வெஜிடேரியன் லஞ்ச். இன்னைக்கு லஞ்ச் என்ன தெரியுமா? சோறு, பருப்பு, பப்படம், நெய், பொரியல், துவரை. சாப்பிடியா? சரி சொல்லு. ஓகே, லஞ்ச் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பருப்பு, பப்படம், நெய், துவரன், பச்சடி, பீன்ஸ் அண்ட் கூட்டு. யம்மி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோலம் போட போறீங்களா? வித்து, நீ என்ன பண்ணுங்க இந்த மேட்டு கிட்ட இருந்துட்டு? எந்தி சாக் பீஸ் எடுத்தாரா? ஏதாவது போட்டு உன் இஷ்டம். இவள்கிட்ட கேளு, இவ ஐடியா தருவா. மகா அத்தைப்பூ கோலத்துக்கு கோலம் போட்டுட்டு இருக்கா. அம்மா இங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சீ. வந்து மத்தியானமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. ஏத்தம்பழம் அப்பம் மத்தியானம் இல்லை, இப்போதான் ஆச்சு. ஆமாம், இப்போ வடை புளிச்சில் போகும். ஓகே, ஏத்தம்பழம் அப்பமும் உளுந்த வடையும் சொல்லுவா சாமிக்கு ஓணத்துக்கு. ஸோ உளுந்த வடைக்கு இங்கே வருங்க பொங்க அரைச்சி வச்சிருக்கா. ஏத்தம்பழத்து அப்பத்துக்கு மாவெல்லாம் வெறிவியே வச்சுட்டேன் வழியாவே.
சூப்பர். ஆமா, நல்ல கெட்டியா விரிவிருக்கியே. இப்படிதான் விரும்பணும். தண்ணி சீனியை போட்டு தண்ணியை போடணும். சீனி போடணும் ஃபர்ஸ்ட். அதுல ஒரு அரை டம்ளர் உள்ள அரை டம்ளர் தண்ணி ஊற்றா கூட போதும். போட்டுட்டு அதுல இது போடணும், சோடாப்பு. அதுல 2 சோடாப்பையும் போட்டு சீனியும் போட்டு தண்ணியும் விட்டுட்டு நல்லா கலக்கி கேசரி பவுடரையும் போட்டுட்டு நல்லா கலக்கி வச்சிடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்யணும், அதை அந்தால நல்லா சீனி கலந்துரும் பார்த்தியா, அதுக்கப்புறம் விரும்பணும். மைதா மாவு எல்லாம் போட்டு சீனி போட்டால் சரியாகாது, சீனி கரையாது. ஓகே ஓகே, இதான் அம்மாவோட ஹேக். ஃபர்ஸ்ட் சுகர் தண்ணி ரெடி பண்ணிட்டு மைதா மாவு அதில் போடணும். ஓகே, சூப்பர். நான்ஸ்டிக்லாம் பந்து கணக்கு வருது. இதுதான் பந்து மாதிரி வரும். அம்மா போட்ட உடனே ஒட்ட தான் செய்யும், சீனி இருக்குல்ல, பந்து மாதிரி வந்துருக்கு பாருங்க. ஏத்தம்பழம் அப்போ இப்படி பந்து மாதிரி உருளாது. சூப்பர். சராமியத்தையும் நல்லா சொல்லுவா. சப்பிடும். என்ன பூவெல்லாம் இருக்கு? மஞ்சள் பூ, வெள்ளை பூ இருக்கு, பிங்க் இருக்கு, ரெட் இருக்கு, ஒயிட் இருக்கு. சூப்பர். அப்போ கலர்ஃபுல்லாக வரும். டார்க் ரெட் ஹைபிஸ்கஸ் இருக்கு. எஸ். என்னது? எஸ். மித்து, மஹியக்கா எங்க? ஆ மித்து, மஹியக்கா எங்க? கூட்டிட்டு வா போ. மஹிக்க கோலத்தை பாருங்க. மஹி பேஸ்டல் கலர்ஸ்லாம் அழகா போட்டுருக்கா. சூப்பர். போயிட்டு வர்றதுக்கு இடையில ஒரு குட்டுவம் வடை செஞ்சு வச்சுட்டா, கிறிஸ்பியாட்டு. பட் இது சாமிக்கு வச்சதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட முடியும். அப்பா எல்லாரையும் நினச்சிக்கோ. அப்பா, ஆச்சி, தாத்தா எல்லாரையும் நினச்சிக்கோங்க. துணையாக இருக்கணும், நல்லா இருக்கணும். பார்த்தீங்களா, பூஜை கொடுத்து முடிக்க முன்னாடி வடையாட்டை போட்ட பார்த்தீங்களா? இது அதுக்கு ஒன்றுமே செய்யாது, இருக்கவே இல்லை. நல்ல வடை, சீரகம் போட்ட வடை. அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் அம்மா வீட்டிலேருந்து வந்தோடனே ஒரு பேக்கேஜ் வந்துச்சு. ஸோ இந்த பேக்கேஜ் யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் பேக்கரி. ஸோ ஜானட் ஜார்ஜ் அப்படிங்கிறவங்க எனக்கு வந்து, அவங்க வந்து ஒரு ஸ்மால் பேக்கரி மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் திங்ஸ் லைக் ப்ரௌனீஸ் அதெல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ஓகேன்னு சொன்னோன்னா அவங்க நெக்ஸ்ட் டே ஆக்சுவலி அனுப்பிட்டாங்க. ஸோ என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், அது வேண்டான்ட்டா, இன்னும் இதை காணிக்கிறேன். பனானா லோஃப் கேக். ஆக்சுவலி நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அவ்வளோ ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் ப்ரௌனீஸு. இது பாருங்கள், வளையல் எனக்கு எங்கள் அம்மா தந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா நான் யூஸ்வலாக பெருசாக போடுறதில்ல. சாக்லேட் சிப் ப்ரௌனீஸ், பிஸ்காஃப் ப்ரௌனீஸ். இது பிஸ்காஃப் ப்ரௌனி, நியூட்டெல்லா ப்ரௌனி, சாக்லேட் ஹேசல்நட், டபுள் சாக்லேட், கிளாசிக் ப்ரௌனீஸ். அதுக்கப்புறம் இது வந்து சாக்லேட் லாவா குக்கீஸ். அண்ட் நான் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கிறது இந்த கொரியன் கார்லிக் சீஸ் பன்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு. அதை லைட்டாக டோஸ்டர் அவனில் வார்ம் பண்ணி சாப்பிட போகிறேன். அண்ட் சாக்லேட் கப் கேக்ஸ். டபுள் சாக்லேட் கப் கேக்ஸ். ஸோ குட். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த ப்ரௌனீஸ், ஹோம்மேட் இதெல்லாமே. ஸோ நீங்கள் வந்து இவங்களோட காண்டாக்ட் நம்பர் என்ன இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட டோஸ்டர் அவனில் நான் லைட்டாக இதை வார்ம் பண்ணி இதை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஆமாம், ஏன்னா எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ஒரு 4-5 மினிட்ஸ் வார்ம் பண்ணி எடுத்தேன். இங்கே பாருங்க, இந்த வாசனை பா செம்ம வாசனையாக இருக்குது. எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. இதெல்லாமே இந்த க்ரீம் சீஸ் பட்டரில்
நான் சின்ன பீஸ் ட்ரை பண்ணுறேன். ஓகே, கொரியன் சீஸ் பன் வந்து நான் இது வரைக்கும் வீட்டில் பண்ணதில்ல. நான் எப்போ அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நினைக்கிறேன், ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தப்போ அங்கே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனால் ஒவ்வொரு வாட்டி இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து டெம்ப்டிங்காக இருக்கும். பட் இது டெஃபினெட்லி செம்மையாக இருக்குங்க. இன்னும் சாஃப்டாக இருக்குது. அது ரெக்கமெண்ட். நான் வார்ம் பண்ணோன்னா இன்னும் ஃப்ளஃபியாக ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது.